21 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தெரியுது. இயக்குனர், நடிகர் அண்ணன் மனோபாலா வந்து எப்போவாவது ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது சினிமா பற்றி பேசினோம்னா, அவனாடா அவன் மவுண்ட் ரோடு மண் ரோடாக இருக்கும்போதே சினிமாவுக்கு வந்தவன்டா, எப்போ ஃப்ளாஷ்பேக் பேசினாலும் 30 வருஷத்துக்கு முன்னாடியே பேசுவான்டா, அவன்கிட்டலாம் பழக்கம் வச்சுக்கிறாருன்னு. இப்போ காலம் நம்மளை கொண்டாது எங்கே விட்டுச்சுன்னா ஆரம்பித்தா ஒரு 15 வருஷத்துக்கு பின்னாடி தான் பேச வேண்டியிருக்கு. அப்புறம் சொல்லுவார், ஏன்டா நம்ம ரொம்ப நாள் உயிரோடு இருக்கோமோ அப்படின்னு. அதெல்லாம் இப்போ எனக்கு இந்த படத்தை 21 வருஷம்னு ஞாபகம் வந்தது. இந்த படம் வந்து சின்னாலப்பட்டியில் தேவாங்கரை ஸ்கூலில் தான் ஷூட்டிங் எனக்கு ஞாபகத்துறது. சாம்பசிவம்னு மேனேஜரு, நமஸ்காரம் சரவணன் 2 பேர் வந்து இத்தனை தேதி கிளம்பி வந்துருங்கன்னாங்க. இன்றைக்கி நைட்டு ட்ரெயின். காலையில் வந்து எனக்கு ராஜகமல் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து சிவாஜின்னு சொல்லி சந்தான பாரு சார் பிரதர், டேய் நாளைக்கு ஒரு நாளைக்கு நீ அவைலபிளாக இருக்கியாடா, ராஜகமல் ப்ரொடக்ஷனில் சண்டியர் படம் எடுக்கிறாங்கடா. விருமாண்டியோட ஒரிஜினல் பேர் சண்டியர். அதில் ஒரு போலீஸ்காரன் கேட்டடா பெய்காமன்னு, ஒரு நாள் வந்துரு, நான் கமல்கிட்ட பேசிட்டேன், கமல் உன்னை ஓகேன்ட்டார், நீ வந்துருனார். சரின்னு ஃபோனை வச்சுட்டு டக்குன்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய அச்சுறுத்தல் வந்துச்சு. நீ போய் கமலஹாசன் படத்தில் கமலஹாசன் டைரக்ஷன் நடிக்கிறாளா, பேசாமல் வண்டியாடுறா ஏதாவது போய் சொல்லிட்டு. ஒன்றுமே கேட்கல, கொஞ்சம் கூட சபலம் இல்லாமல் சிவாஜிக்கு ஃபோன் பண்ணி, இல்லை சேரன் ஒத்துக்கிற மாட்டேன், பட்ட பேசவும் இல்லை, நமஸ்காரம் சரவண்ட கேட்கவும் இல்லை, சாம்பசியோட சொல்லவும் இல்லை, கன்ஃபார்மில் நம்மளால் நடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு சத்தமெல்லாம் போயிட்டேன். முதல் நாள் போன அன்றைக்கி நான் வாத்தியார் வந்து கிளாஸில் அந்த பிள்ளையை அடிச்சுட்டு, அது அதுக்கப்புறம் போய் அந்த பொண்ணு இப்படியே வந்து மலையில் நனையணும், தண்ணி நீட்டணும், அதை எடுக்கணும். அங்கே வந்து சைக்கிளில் வந்து எங்கள் ஊரில் எல்லாம் நானும் சேரன்னு நான் மேலூர் வடக்கு மேலூர் தெற்கு சைக்கிளில் இந்த உரப்படி சாக்கு இருக்கும், அதில் தான் பைக்கெடு செஞ்சு எல்லோரும் ஸ்கூலுக்கு வர்றது வழக்கம். தூக்கு சட்டின்னு தான் சொல்லுவோம், தூக்குவாளின்னு சொல்ல தெரியாது. டிஃபன் கேரியர்லாம் சென்னைக்கு வந்து நாங்கள் சினிமாவில் சேர்ந்ததுக்கப்புறம் கற்றுக்கிட்ட வார்த்தை. தூக்குவாளி, தூக்கு போனி, தூக்கு சட்டி எல்லாத்தையும் வரிசையாக நுப்பாட்டி எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. அந்த கையில் அடிக்கிற மாதிரி மழை தண்ணி எடுத்துக்கு. சின்னாலப்பட்டி ஊரில் எப்போவுமே தண்ணி பஞ்சம் தலைவரிச்சாடுற ஊர். சாம்பசியம் யாரையோ பிச்சு எடுத்து ஒரு லாரி டேங்கர் கொண்டாந்து ஒரு டிராக்டரில் கொண்டாந்து கொடுத்தா ஒரு ஒன் மோர்னால் ஒரு லாரி டேங்கரை தீர்ந்து போச்சு. என்னடா இது எடுத்துக்கிட்டே இருக்க, அப்படியே திருப்பி இன்னொரு டேங்க் வருது. அப்போ உட்காந்து சைக்கிள் நிற்கும்போது எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக எங்கள் ஊரில் நாங்கள் படித்த அந்த ஸ்கூலில் படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டுருக்கு. அன்றைக்கி வந்து நாங்கள் எங்கள் ஸ்கூலில் படிக்கிறப்போ ஒரு 7 பொம்பளை பிள்ளைகளும் ஒரு 13 பசங்க. இப்போது என் மக கல்யாணத்துக்காக பத்திரிக்கை கொடுக்குறக்காக அவங்க எல்லாத்தையும் தேடி பிடிச்சி ஒரு ஆட்டோகிராஃப் ஃபீல்டில் போகிறேன் நான். ஞாபகம் வருதேன்னு போனால் 7 பேரில் 6 பேர் இருக்காங்க, ஒரு ஆள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அது என் நண்பர் ஒருத்தர் சொல்லி, இந்த மாதிரிடா பத்திரிக்கை கொடுக்கணும், அந்த பொண்ணுங்கள்லாம் எங்கே இருக்கு அப்படின்னு. அப்படியா நண்பா, சரிங்க ஐயா, நான் எப்படி கண்டுபிடிச்சிட்றேன் ஐயா அப்படின்ட்டு எல்லார் நம்பரையும் வாங்கிட்டு எனக்கு கொடுக்காம அவங்க எல்லாம் வெளியில் போயிட்டாங்கன்னு என்னை தவிர்க்கிறான். இப்போ